ஓம் சத்குருவே சரணவாதியார் மகராஜிக்கு ஜெய். இந்த குரு பூர்ணிமாவில் எல்லாருக்குமே குருவோட கடாட்சம் கிடைக்கணும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு குருன்ட்டு ஒருத்தங்க அமையணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருப்பின், குரு கிடச்சிருக்கிறவங்க, வாத்தியார் மாதிரி ஒரு உத்தமமான குரு கிடச்சிருக்கிறவங்களும் அந்த வாத்தியாரோட ஆசி எப்பொழுதுமே நிரம்ப கிடைக்கணுன்றவங்களுக்கும் வாத்தியார் சொன்ன ஒரு அற்புதமான விஷயந்தான் இந்த பிரதமை திதி தோறும் சுயம்பு மூர்த்திகளுக்கு மஞ்சள் நிறத்தில் ஒரு வஸ்திரம், உங்களால் முடிஞ்ச ஒரு 4 முழமாக இருந்தால் கூட சரி தான், ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம், அப்புறம் மஞ்சள் அர்ச்சதை, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற பூக்களால் ஒரு சின்னதாக சுவாமிக்கு இல்லை உங்கள் குருநாதர் இல்லைன்னா சுவாமி பேருக்கே கூட ஒரு அர்ச்சனையை பண்ண சொல்கிறாரு. அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை தானம் பண்ண சொல்கிறாரு. இப்படி யார் ஒருத்தங்க தொடர்ந்து பிரதமை திதி தோறும் இப்படி பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த பிறவியில் நிச்சயமாக ஒரு நல்ல குருநாதர் அமைவாங்க. வாத்தியார் மாதிரி ஒரு உத்தமமான குரு அமைஞ்சவங்களுக்கும் வாத்தியாரோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி பிரதமையில் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான தலத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் இந்த முக்கூடல். அதாவது இந்த காஞ்சிபுரமோ செங்கல்பட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய முக்கூடல் அப்படின்ற ஒரு இடத்துல பிள்ளைப்பாக்கம்ன்ட்டு ஒரு கிராமத்தில் ருத்ரவாலீஸ்வரர்ன்ட்டு ஒரு சுவாமி இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப விசேஷமான சுவாமியாக ஆஞ்சநேயரே அங்கே பிரசன்னமாகக்கூடிய ஒரு அற்புதமான சுவாமி அவர். அந்த ருத்ரவாலீஸ்வரர் இந்த பிரதமை திதி தோறும் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு குருவர்களோட கூடுதலாக பித்திருக்களோட கோபசாபங்கள், பெரியவங்க கிட்ட வாங்கின கோபசாபங்களும் நிவர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு குரு வேணுங்க. குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை தான். நிறைய பேர் யோசிக்கலாம், எனக்கெலாம் ஏதோ நாங்கள் பாட்டுன்னு இருந்துக்கிறோம், பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம், அப்படி கண்டிப்பாக அது சிறப்பாக இருக்காது. ஒரு குருன்ட்டு ஒருத்தர் ஒவ்வொரு ஜீவனுக்கும் எறும்புலேருந்து யானை வரைக்கும் குரு இருக்கிறாங்களாம். அந்த குரு அவங்கள அந்த மனோ ரீதியாக அவங்க பேசுகிறது, அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் எல்லா ஜீவன்களும் நடந்துட்டு இருக்கிறதுன்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல உத்தமமான வழிகாட்டி, ஒரு நல்ல குரு அமையணும். அமைஞ்ச குருவோட பரிபூர்ணமாக ஆசி கிடைக்கணும். அப்படின்ற போது இந்த பிரதமை திதி தோறும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும். அதை ஏன் இப்போ சொல்கிறோம், அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா. இந்த ஆடி மாதம் தான் வரக்கூடிய அந்த பிரதமை, வளர்பிறை பிரதமையும் சரி தேய்பிறை பிரதமையும் சரி ரெண்டுமே குருவாரத்தில் வந்திருக்கு. அது இன்னும் கூடுதல் சிறப்புன்றதுனால தான் இதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். குருவர்களால் எல்லாருக்கும் குரு நிச்சயம் தேவை. நம்ம எல்லாருக்கும் குரு இருக்கிறாரு. இந்த அகஸ்திய விஜயம் சார்பாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு, புதுசாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு குரு கிடைக்கணுன்ட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. குரு ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னா அந்த குரு தான் பாக்கியம். அப்போது வாழ்க்கையில் தேவையான அத்தனை பாக்கியம், அத்தனை செல்வங்களும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி. அதனால் குருவை எல்லாரும் தேடுவோம், குருவை எல்லாரும் அடைஞ்சிக்குவோம். ஓம்.